வணக்கம், இது சினிமா 80. நியூஸ் 80 நேயர்கள் எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்பெஷல் டேல ஒரு ஸ்பெஷலான பிரபலத்தை தான் பார்க்க போறோம். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா படைப்பாற்றல், சொல்வன்மை, இளமை, புதுமை இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டா நிச்சயமா அந்த பேர் ஞாபகம் வரும். எஸ் பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் அவரை தான் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் எபிசோட்ல பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். 18க்கு 17க்கான வாழ்த்துக்கள். நியூஸ் 18க்கு 2017க்கான வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார், எங்க இந்த ஆரம்பத்திலேயே அசத்துறீங்க. நான் உங்களை தாவணி கனவுகள்ல போஸ்ட்மேன்ல இருந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக டைரக்டர் அப்படின்ற வரைக்கும் அப்போ பார்த்த இளமையும் உங்களோட சொல்வன்மையும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இன்னும் இவருக்கு வயசு ரிவைண்ட்ல போகுதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். இது பழைய டைலாகா இருந்தாலும் நிஜமாவே அதுக்கு ஃபைன் எக்ஸாம்பிளா நீங்க இருக்கீங்க. எங்க இருந்து வருது உங்களுக்கு இவ்வளோ ஒரு துடிப்பு? நீங்க காதலிக்கிற முதல் பர்சன் நீங்களாவே தான் இருக்கணும். நீங்கள் வேற ஒருத்தட்ட காதலை கொடுத்துட்டு திரும்பி அதே அளவு காதலை எதிர்பார்த்தீங்கன்னா அந்த காதல் உங்களுக்கு கிடைக்காது இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன ரொம்ப காதலிக்கிறவன், என் கண்ணாடியை ரொம்ப காதலிக்கிறவன். ஸோ அதுதான் என்னுடைய இந்த புத்துணர்ச்சிக்கான காரணம். அடுக்குமொழி அப்படின்னு சொன்னாலே ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஒன்று எல்லாருக்குமே தெரியும், டிஆர் சார் எது கேட்டாலுமே அடுக்குமொழி அப்படின்னு போயிடுவார். அவர் ஒரு ஐகான் ஆகிட்டாரு. இன்னொரு புறம்ல நீங்கள் இருக்கீங்க. எங்கேருந்து இந்த தமிழ் ஆர்வம்? இல்லை, அப்புறம் டிஆர் சாருக்கு எனக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. அவருடைய அடுக்குமொழி வேறு, என்னுடைய புத்திசாலித்தனம் வேறு. நான் என்ன பார்ப்பேன்னா, யாருமே எழுதாத இல்லை யாருமே போகாத ஒரு பாதையை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். அப்படி தான் என்னுடைய புதிய பாதையிலிருந்து ரொம்ப கரடுமுரடான பாதை நான் தேர்ந்தெடுத்த அந்த புதிய பாதை. அதுக்கு முன்னாடி ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற நிறைய வரைமுறையை உடைச்செறிஞ்சிட்டு வெளியில் வந்தது. இப்போவும் என்னுடைய கோடிட்ட இடங்களை நிரப்புக்கு பார்த்தீங்கன்னா சும்மா 10 போஸ்டர் ஓட்டியிருக்காங்க ரோட்லன்னா இது மட்டும் தனியாக இருக்கும். அது என்னென்னா சர்வைவல் ப்ராப்ளம். நான் இந்த கூட்டத்துக்கு நடுவில் நானும் தனி முகத்தோடு ஓடி எனக்குன்னு கொஞ்சம் பூவா வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா நான் தனியாக தான் தெரியணும், நான் வித்தியாசமாக தான் தெரியணும். ஸோ அதனால் இது ஒரு சர்வைவல் ப்ராப்ளமே தவிர இந்த பெரிய சாதனையெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்த்து வியந்த ஒரு இயக்குனர்கள், இப்போ இருக்க நியூ வேவ் இயக்குனர்கள் யாரெல்லாம் சொல்லுவீங்க? துருவங்கள் 16 பண்ண இந்த கார்த்திக் நரேன் உட்பட நான் அவங்கள ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். அப்புறம் ரொம்ப அவசியமாக எதிர்பார்க்குறேன் அவங்கள. என்ன காரணம்னா, சினிமா 2 விதமான சினிமா இருக்குது. ஒன்று இந்த சினிமா மூலமாக வீடு பங்களா கார் வாங்கிட்டு அவங்க பெரிய ஸ்டார் ஆகி அவங்க நிறைய சம்பாதிச்சிட்டே போயிட்டு இருப்பாங்க. இது சினிமா அவங்களுக்கு செய்கிறது. இன்டர்ன் நம்ம சினிமாவுக்கு ஏதாவது செய்கிறோமான்னு பார்த்தா அந்த பெரிய ஸ்டார்ஸ்ன்னு சொல்கிற போகிறவங்க என்னென்னா அவங்களுடைய ஸ்தானத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி படங்கள் பண்ண வேண்டியிருக்கு. பட் இளைஞர்கள்ட்ட மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் புதுமையான படங்கள். இப்போ துருவங்கள் 16ன்றது மிஸ்டர் ரஹ்மான் நடிச்சிருக்க ஒரு படம். ரொம்ப நாள் ஆச்சு அவர் சினிமாவில் நடிச்சு. நம்பிக்கையாக ஒரு இளைஞன் தன்னுடைய ஸ்கிரிப்ட் மேலே இருக்கிற நம்பிக்கையோட மட்டுமே தான் அந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பாராட்டக்கூடிய நிறைய இயக்குநர்கள் கார்த்திக் சுப்ராஜிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க, வித்தியாசமான கதை எடுக்கிறதுக்கு புது இயக்குநர்கள் தேவை அப்படின்னு. ஆனால் அந்த ஏன் பழைய இயக்குநர்கள், ஏற்கனவே இயக்குநர்கள் வித்தியாசமான கதை எடுக்க முடியாதா? அதில் நீங்கள் விதிவிலக்காக இருக்கீங்க. நீர்த்து போகிறதுங்கிறது நம்மளே நீர்த்து போகிற ஒரு செயல். நம்ம அதுக்கு தகுதி இல்லையோ அப்படின்னு வேறு யாரும் முடிவு பண்ணுறதில்ல, அந்த கலைஞனை தான் முடிவு பண்ணிடுறான். தோல்விங்கிறது என்னென்னா, இனிமேல் நம்ம எந்திரிக்கவே முடியாதுன்னா தான் தோல்வி. ஒரு தோல்விக்கு இன்னொரு தோல்விக்கு நடுவில் துவண்டு போகாமல் இருந்தால் அதுவே வெற்றி. அந்த மாதிரி நான் நிறைய தடவை வெற்றி அடைஞ்சிருக்கேன். ஏன்னா நிறைய தோல்விகள், நீங்கள் சொல்கிற ஹவுஸ்ஃபுல்லும் குடைக்கல் மழையும்லாம் தோற்று போகும்போது நான் மனசு உடஞ்சி போனதெல்லாம் உண்மை தான். பட் நம்ம எங்கே போட்டோமோ அங்கே தானே எடுக்கணும். நான் எங்கே மிஸ் பண்ணணும் அது அங்கே தான் எடுக்கணும். நான் இதுக்காக போய் சோர்ந்து போய் வீட்டில் உட்காந்துட்டா நிச்சயமாக இந்த வெற்றி எனக்கு வரவே வராது. அப்படி என்னை நானே உற்சாகப்படுத்திக்கிறதும் உத்வேகப்படுத்திக்கிறதும் அதுக்கு என்னுடைய குடும்பம் ரொம்ப முக்கியமான காரணம். குடும்பம் நான் சொல்கிறது, எனக்கு 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும். என்னுடைய கீர்த்தனா இப்போ மணிரத்னத்திட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. ரொம்ப புத்திசாலியான ஒரு மெச்சூர்டான ஒரு குழந்தை. நான் ஒரு கதை திரைக்கதை வசனம் பண்ணி ஒரு 2.5 வருஷம் ஆச்சு. நான் நினச்ச மாதிரி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கல. ஒரு 2.5 வருஷத்தில் நான் நடித்த படங்கள் நானும் ரவுடிதான், மாவீரன் கிட்டு, இந்த மாதிரி நிறைய படங்கள் நடித்து அந்த பணத்தை வச்சுட்டு இப்போ நான் அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இதை பற்றி நான் ஒரு நாள் சொன்னேன். இந்த மாதிரிமா நான் கிடைச்ச பணத்தெல்லாம் வச்சு இந்த படம் எடுக்கிறேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், வீடு வாசல் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் இருக்குது ஒரு அப்பாவுக்கு. நான் அதை விட்டுட்டு இதை செய்கிறேன் அப்படின்போது அவங்க சொன்னது, எங்களை நீங்கள் பற்றி கவலையே பட வேண்டாம், எங்களை பார்த்துக்க எங்களால் தெரியும். நேற்று கூட படத்தை மறுபடியும் பார்த்தாங்க அவங்க. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு அப்படியே மூடி வச்சுருக்க ஒரு விஷயம் என்னென்னா, கதை கோடிட்ட இடங்கள் நிரப்புகளோட படத்துக்குள்ளே உள்ள என்ன விசேஷமாக இருக்குது, என்ன விஷயம் அது. இதை அடிக்கடி நாங்கள் போட்டு பார்த்துக்குவோம், அல்லது கீர்த்தனாவை பார்க்க சொல்லுவேன். கீர்த்தனா சொன்னாங்க, நான் 3வது தடவை பார்க்குறேன், இப்போ கூட எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் நெக்ஸ்ட் படத்துக்கு நான் உங்களோட ஒர்க் பண்ணுங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஸ்கிரிப்ட்.
பார்த்திபன் அவர்கள் கிட்ட இருந்து சினிமாவை தாண்டி அரசியல் சமூகம் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பேசுறாரு. இன்னும் நிறைய பார்க்கலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம். இணைந்திருங்கள், இது சினிமா ஐடி. வெல்கம் பேக். நான் மீண்டும் இணைவது பொங்கல் ஸ்பெஷல் எபிசோட் வித் பார்த்திபன் சார். தொடர்ந்து பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு பேசலாம். பெண் குழந்தைகளை பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க. பெண் குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இப்போ ஒரு துர்பாக்கியமான ஒரு சிச்சுவேஷன்ல இந்தியா இருக்கு. பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு, அதை பற்றி திரை பிரபலங்களோட பங்களிப்பு என்னவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? முதல்ல பார்க்கவே சைக்கிள், அதான் உண்மை. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி கூட அந்த பெங்களூரில் ஒரு இன்சிடெண்ட் பார்த்துருப்போம். ஒரு பெண் வந்து தனியாக வராங்க, ஒருத்தன் போய் ஏதோ தவறான முறையில் நடந்தது, கீழே தூக்கி போட்டு அந்த மனிதாபிமானமே இல்லாத அந்த செயலை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமும் ஆதங்கமும் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிஎம் ஆன புதுசில் ஒன்று சொன்னார், எல்லாரும் ஆளுக்கு ஒரு கத்தி வச்சுக்கோங்கன்ட்டு. அதை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்தது. எனக்கு இந்த பெண்களுடைய காஸ்டியூம்ஸை பற்றி நம்ம நிறைய தடவை பேசுவோம். இப்படி ஒருத்தி புடவை கட்டிட்டு வந்தா அல்லது இப்படி ஒருத்தி பாதியாக ட்ரெஸ் போட்டு வந்தால் போய் ரேப் பண்ணுமா அப்படிலாம் கேள்வி கேட்குற ஒரு விஷயம் இருக்குது. பட் நம்ம நாடு வந்து பாதுகாப்புக்கு உட்பட்டதாக இல்லாதப்போ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டிய. நான் சொல்கிறது இந்த பக்கம் சொல்கிறேன், இந்த பக்கம் சொல்கிறேன். ஒரு தனியார் ராத்திரி 11 மணிக்கு வரும்போது அவங்களுடைய உடை அலங்காரமும் எங்கேயோ ஒரு வகையில் அதை டிஸ்டர்ப் பண்ணுறதா இருக்குது. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னா நம்ம நிறைய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. எப்படி நம்ம கத்தி வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான உடையும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். எல்லாத்தையும் மீறின ஒரு தைரியம் ஒன்று, அது வந்து ரொம்ப பெண்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நான் வந்து சுகமான சுமைகள்னு ஒரு படம் அப்படியே குடும்பத்தோடு பார்க்கணுன்னு எடுத்த படம். என்னுடைய குடும்பம் மட்டும்தான் பார்த்தது, வேறு எந்த குடும்பமே பார்க்கல. இதில் நான் இந்த ரேஸில் தோற்று போகிறேன். நான் என்னை நிலைநிறுத்திக்கணும்னா என்ன பண்ணுன்னா, மறுபடியும் அடுத்த படம் வந்து உள்ளே வெளியேன்னு ஒரு படம், ஐஸ்வர்யாவை போட்டு அரைகுறை ட்ரெஸ்ஸை போட்டு ஆட விட்டு அவனே அப்போ தான்டா நான் நிற்கிறேன் இங்கே இண்டஸ்ட்ரியில். அதுக்கப்புறம் தான் நான் இவ்வளோ நாள் நிற்க முடியுது. இல்லாட்டி அன்றைக்கி கூட நேரம் கட்டி அமைச்சிருப்பாங்க. நான் சுகமான சுமைகள் மாதிரி தான் படம் எடுப்பேன்னு சொன்னான். ஸோ அந்த மாதிரி 10 படம் நடக்கும்போது இல்லை, என்னுடைய படம் என்னவா இருக்குங்கிறத பொறுத்து தான் நான் இங்கே நிற்க முடியுமா இல்லையாங்கிறது. அதுக்காக நான் கவர்ச்சி காட்டணும்னு சொல்ல. இப்போ நான் என்னுடைய போன படத்தில் கூட அந்த மாதிரி காட்டல. நான் இப்போ அடுத்து எடுத்திருக்க அந்த கோடிட்ட இடங்களை நிரப்புக படத்தில் வந்து அதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. தீமேட்டிக்கலாம் இருந்து கூட நான் அதை எதுவுமே பயன்படுத்தலை. அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ நாகரிகமாக அவ்வளோ அழகாக எடுத்திருக்கேன் அந்த விஷயத்தை. இந்த மாதிரி அமீர் கான் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பங்களிப்பு கொடுத்துட்டே இருக்காரு. 3 Idiots ஆகட்டும், இந்த படம் ஆகட்டும், அவருடைய டிவி ஷோஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே சமுதாயத்துக்கு நான் என்னுடைய தரப்புலேருந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் எப்போ அந்த மாதிரியான எங்கள் ஹீரோஸ் எல்லாம், நாங்கள் பார்த்த அந்த பெரிய ஹீரோஸ் எல்லாம் 80sலேருந்து நாங்கள் பார்த்த ஹீரோஸ் இப்போவும் இருக்காங்க. ஆனால் அவங்க கிட்டேருந்து இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் எப்போ பார்க்க போகிறோம், இல்லை நாங்கள் அமீர் கானை பார்த்தே திருப்திப்பட்டுக்கணுமா? நம்ம மெதுவாக அந்த சூழல் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்ல படங்கள், காக்கா முட்டை மாதிரியான படங்களை நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் என்னுடைய ரொம்ப நாளாக வேண்டுதல். அது நான் டைரக்ட் பண்ணுறனோ இல்லை யாரோ பண்ணுறாங்களோ, நல்ல படங்கள் வெற்றி அடையும் போது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அது யாராக இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தான் நான் அவங்கள பாராட்டுறது. நான் சொல்கிறது ஆண் இயக்குநர்களை கூட, பெண்ணாக இருந்தால் நான் சொல்ல மாட்டேன்ல வெளியில், ஆணாக இருக்கிறனால தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் எதுக்கு சொல்லணும்னா உச்சி முகர்ந்துன்னு வாங்க. உச்சி முகர்ந்துன்னா அதுதான். முத்தத்துக்கு வந்து நிறைய அழகான அர்த்தங்கள் இருக்குது. நம்ம வந்து அதை முத்தம்னா கமல்ஹாசன் கொடுக்குற முத்தமாகவே நம்ம பார்க்க முடியாது இல்லையா, ராம் சொல்கிற முத்தமாகவும் இருக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி சூழல் மாற மாற டெஃபினட்டாக நல்ல படங்கள் பார்க்குற நிலை மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ நிச்சயமாக நம்மகிட்ட நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க. வெற்றிமாறன் மாதிரி, ராம் மாதிரி நிறைய நல்ல இயக்குநர்கள் இருக்காங்க. டெஃபினட்டாக இப்போ நான் மாவீரன் கிட்டன்னு ஒரு படம் பண்ணேன். அது ஒரு சமூக பிரச்சனையை எடுத்து வச்சுட்டு பண்ண ஒரு படம் தான். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக அந்த படம் பெருசாக வெற்றி அடையலை. நம்ப முடியல. உண்மையிலேயே கமர்ஷியலாக அந்த படம் வெற்றி அடையலை. அதாவது அந்த படத்தோட பேர் இருக்கிற அளவுக்கு டெஃபினட்டாக அந்த படம் வந்து வெற்றி அடையலை. நான் சொல்கிறது கமர்ஷியல் வெற்றி. அது வந்து 20 கோடி 30 கோடி சம்பாரிச்சிருந்தா நிறைய ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி படம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா இது ரூபானா பைசா தான். எண்ட் ஆஃப் த டே கடைசியில் என்ன காசு கிடைச்சது அப்படிதான். அதனால தான் எனக்கு ஆசை, சினிமாவை வெறும் வியாபாரமாக பார்க்காம சினிமாவை வந்து ஒரு கலையாக பார்க்குற ஒரு நிலை மாறும்போது டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும். இப்போலாம் அப்படின்னு இல்லை, 1000ல் ஒருவன்லேருந்தே பார்த்திபனை வந்து ரொம்ப அழகான ஒரு நடிகராக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இடங்களில் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமோ அவரை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, இல்லை இவர் இவ்வளோதான் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டோமோ அப்படின்ற அளவுக்கு அப்பப்போ நீங்கள் பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கீங்க. மாவீரன் கிட்டு ஆகட்டும், 1000ல் ஒருவன் ஆகட்டும், நானும் ரவுடினால கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரவுடியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து உங்களை மட்டும் தான் பார்க்க வைக்கிறீங்க. நடிகராக பார்த்திபன், உங்களோட டைரக்ஷன் இல்லாமல் நடிகராக பார்த்திபன் எப்படி இருக்குது? இது இன்னும் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் நீங்கள் இன்னும் எதிர்பார்க்குறீங்க? நான் பெரிய உயரத்தோட ஆசைப்பட்றேன். உயரம்ங்கிறது அமிதாப் பச்சன் எனக்கு அது ஒரு நல்ல உயரம்.
நீங்கள் ஸ்க்ரீனில் அமிதாப் பச்சனை இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் ஆக்ட் பண்ணியிருந்தா கூட என்னுடைய பார்வை வந்து அமிதாப் எங்கே போகிறாரோ அங்கே தான் பார்ப்பேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நானும் ஒரு நாளைக்கு எவ்வளோ வயசானாலும் நான் எப்போ எந்த கதாபாத்திரம் பண்ணாலும் அந்த படத்தில் யார் ஹீரோவாக நடித்தாலும் என்னுடைய பாத்திரம் வந்து பேசப்படணும் அல்லது போற்றப்படணும். இது வந்து ஒரு பெரிய பேராசை. அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது. இல்லை பேராசை இல்லை, நிச்சயமா நியாயமான ஆசை தான். அதுக்கு பேர் ஆசை, அவ்வளோதான். அதுதான் பேராசைன்னு சொல்லலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மாவீரன் கிட்டு அப்படின்னா எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சின்ன கதாபாத்திரத்தை நான் எவ்வளோ வீரியமாக செய்கிறேன். அப்புறம் உணர்ந்து உள்ளே போயிட்டோம்னா அந்த பாத்திரம் வந்து இப்போ கன்னத்தில் முத்தமிட்டால கீர்த்தனாக வந்த பெரிய பேருக்கு காரணமே அந்த கதாபாத்திரமாக அவங்க மாறினது. என்னுடைய பொண்ணே அவளை நடிக்கும்போது அப்போ நான் ஒழுங்காக நடிக்கணும்ல. இல்லாட்டி முதல்ல வீட்லேயே பதிக்க மாட்டாங்க, வீட்லேயே பதிக்க மாட்டாங்க, அப்பாவா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒழுங்காக நடிக்கணுங்கிறது எனக்கு 2 உயரம், ஒன்று வந்து அமிதாப், இன்னொன்று வந்து கீர்த்தனா. ஸோ அதனால் இந்த 2 உயரத்தையும் பேலன்ஸ் பண்ணி நான் நடிச்சிட்டு இருக்கேன். வேற 1001 தான் என்னுடைய மிகப்பெரிய சேலஞ்ச். அதாவது இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்லேயே என்னுடைய டைரக்ஷன் இல்லாமல் குறிப்பிட்டு சொல்லணும்னா டெஃபினட்டாக வந்து 1001. மாவீரன் கிட்டு மாதிரி கூட நான் அரவிந்தன் ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. பட் அதுதான் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் பண்ண பிரமாதமான கதாபாத்திரம். அதை விட பிரமாதமான கதாபாத்திரங்கள் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்குது. பார்ப்போம். தலைவனாக நடிக்கிறது அப்படின்றது, ஒரு இனத்துக்கு ஒரு குழுவுக்கு தலைவனாக வழிநடத்தி செல்லும் ஒரு கேரக்டரில் நடிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு புதுசு இல்லை. ஆனால் வேறு வேறு ஜானரில் வேறு வேறு பரிணாமத்தில் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அதை நீங்கள் சொன்ன அரவிந்தன் ஆகட்டும், இல்லை 1001 ஆகட்டும், இப்போ மாவீரன் கிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு மாவீரன் கிட்டுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு கேரக்டர். இந்த டைமில் அதை என்னதான் 1980s அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பீரியட் படம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இப்போ வரைக்கும் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் காட்டியிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த பாரத்தை எப்படி நீங்கள் சுமந்தீங்க? அது எப்படி இருக்குது? இப்போது 1001 மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு தான் நான் நிறைய யோசிக்கணுமே தவிர, மாவீரன் கிட்டோட கதாபாத்திரம் ஒரிஜினலாக எனக்குள்ளே இருக்கிற ஒரு பாதி. அதனால் நான் நடிக்கிறதுக்கு நிறைய சிரமப்படல. அதான் உண்மையான விஷயம். அது அரவிந்தன் ஆகட்டும், இதெல்லாம் உண்மையிலே நான் மேடையில் பேசுகிறதோ அல்லது நான் மனப்பூர்வமாக நம்புகிறதோ அல்லது என்னுடைய மனிதநேயமற்றத்தோட அடிப்படையோ, இது எல்லாமே ஒரு மனிதனா, இந்த சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதனா நிஜமாகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால என்னால் அந்த பாத்திரம் வந்து பண்ணுறது ரொம்ப சிரமமாக இல்லை. எல்லாரும் வந்து என்கிட்ட சொன்னாங்க, பா சூப்பராக நடிச்சிட்டிங்கன்னாவே எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். நான் எங்கே நடித்தேன், அது இயல்பாக இருந்தேன்ல, அந்த மாதிரி நான் சொல்ல வரது அந்த மாதிரி. அது வந்து என்னுடைய உணர்வு. அது வந்து ஒரு ஜாதிக்காக, மதத்துக்காக, இனத்துக்காக போராடுறதுங்கிறது என் மனசுக்குள்ளே இருக்க ஒரு விஷயம். அவ்வளோ வேகத்தை கொண்டு போய் நம்மளால் செயல்படுத்த முடியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் சினிமா மட்டும்தான். என்னுடைய சம்பாத்தியங்கிறது சினிமா மட்டும்தான். நான் ஒரு அரசியல்வாதியாக இருந்தேன்னா பரவாயில்ல, 4 பக்கத்தில் எனக்கு பணம் வருதுன்னு சொல்லலாம். ஸோ நான் இதெல்லாம் சினிமாவை விட்டுட்டு போய் சமூகத்துக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தா அது வந்து வேஸ்ட்டு. நான் முதல்ல இந்த சினிமாவில் ஒரு சரியான இடத்த பிடிச்சிட்டு, இந்த தலைவன்ற ஒரு தகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து சினிமாவில் மட்டும்தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து அதான் செஞ்சார். அதை நம்ம இந்த சமூகத்துக்கு என்ன பயன்படுத்த போகிறோம். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சினிமாவில் என்னுடைய கால் ஊன்றதுக்கு அப்புறமேல நிச்சயமாக அந்த சமூகத்துக்கு தேவையான சேவைகளை நான் செய்வேன். நல்ல மனிதரான ஒரு பார்த்திபன் அப்படின்றத பற்றி நம்ம பேசியாச்சு. அடுத்து படைப்பாளி பார்த்திபன் கிட்ட நாங்கள் பேச போகிறோம். அது எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் பேசுறது இங்கே பேசிகிட்டே இருப்பீங்க, கேட்குறதுக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். மக்களும் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு சினிமா 18 பொங்கல் ஸ்பெஷல். நான் மீண்டும் இணைவது பொங்கல் ஸ்பெஷல் வித் சினிமா 18. பார்த்திபன் சார், நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். சமூகம், சினிமா, அரசியல், காதல், நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். அதில் உங்கள் படம் அடுத்து வரப்போகிற இந்த படத்தில் என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம்? எதிர்பார்க்காதீங்க, எதையுமே எதிர்பார்க்காதீங்க. பப்பரப்பான வந்து உட்காந்து பார்க்குறது தான் வந்து படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யப்படுத்தும். இப்போ நம்ம ஒரு ட்ரெய்லர் போடுறது வந்து இந்த படத்துக்குள்ளே இருக்க என்ன அழகான விஷயங்களோ அது எல்லாத்தையும் தொகுத்து கொண்டு வந்து அந்த படத்துக்குள்ளே கொடுத்துருவோம். படம் பூராவுமே ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்த்தா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இது என்ன ஜானர் ஆஃப் ஃபில்ம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியலன்னு. அதுதான் என்னுடைய உத்தி. சென்சார் ஆஃபீஸர்ஸ் படம் பார்த்துட்டு அவங்க சொன்ன ஒரு பெரிய பாராட்டு என்னென்னா, அவர் வந்து ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட் மிஸ்டர் மதியழகன். அவர் சொன்னார், ஒவ்வொரு ரீலும் ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஒன்று வந்து இது த்ரில்லரா, இல்லாட்டி க்ரைமா, ரிலேஷன்ஷிப்பா, காமெடியா அப்படின்னு தெரியாமல் போய் கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பாராத ஒரு பெரிய திருப்பத்தோடு முடியுது. நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த படத்தை வந்து பைரவான்னு ஒரு பெரிய படத்துக்கு நடுவில் என் படம் வருது. அப்படின்னா எனக்கு அவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் அந்த ஸ்கிரிப்ட் மேலே. ஸ்கிரிப்டை விட அதை ரசிக்கிற ரசிகர்கள் மேலே. டெஃபினட்டாக புதுமையான ஒரு விஷயத்தை கொடுத்தா ரசிச்சிருவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. படத்தில் இருக்கிறது இவ்வளோண்டு விஷயம், ஒரு 10 நிமிஷத்துக்கான ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அதை எடுத்து வச்சு தான் நான் ஒரு படம் ஆகியிருக்கேன். அதனால் படத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு இப்போ நான் சொல்ல முடியாது. அப்புறம் உண்மையான ஒரு விஷயம் இது என்னென்னா, இது ஒரு உண்மை சம்பவம். இது வரைக்கும் சொல்லலை. இது ஒரு உண்மை சம்பவம். இது என்ன உண்மை சம்பவம், யார் சொன்னது அப்படிங்கிறது நீங்கள் படம்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு
ஃபோன் பண்ணுங்க, என் நம்பர் வாங்கிட்டு. நிச்சயமாக இவ்வளோ நேரம் பேசினதுல இந்த 1 மணி நேரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஒரு வழியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு பார்த்திபன் சார் கிட்ட இருந்து. பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. இது முறையான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்றது அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் போன உங்ககிட்ட இருந்தே ஒரு புதுமை மறுபடியும் கிடைச்சிருக்கு, பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. ஏன்னா நான் கேட்கணும்னு நினைச்சேன், இந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் இது என்ன ஜானர் அப்படின்னு எங்க யாருக்குமே தெரியல. நீங்க வரதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருந்தேன் என்னுடைய கொலீக் கிட்ட, இது காமெடியா இல்ல த்ரில்லரா இல்ல பேய் படமா, பேய் ஸ்பூஃப் மாதிரியும் இருக்கு. சிம்ரன் மேடம் வந்திருக்காங்க, ரொம்ப புதுசான ஒரு காம்பினேஷன் பார்க்குறோம். என்ன அதான் எனக்கு தெரிஞ்சு எவ்ரி மூமெண்ட் நம்ம லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் என்னன்னு தெரியாது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை சுவாரஸ்யமாக கொண்டு போகிறது. இந்த படத்துலையும் அப்படி தான். அடுத்த மூமெண்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. நான் முதல்ல சொன்ன சின்ன ஒரு கதையை சுவாரஸ்யப்படுத்தியிருக்கேன் ஸ்க்ரீன் பிளே மூலமாக. கீர்த்தனா இந்த படத்தை பார்த்துட்டு சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஒரே வார்த்தை பிரில்லியன்ட் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கதை தெரியும். தெரிஞ்ச ஒரு கதையை படமாக்கும்போது இவ்வளோ புத்திசாலித்தனத்தை அதில் பயன்படுத்த முடியுமா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க. அதனால் இதெல்லாம் நான் கொடுக்குற பயங்கர டெம்போ, பயங்கர லீடு கொடுக்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ வந்து தேட்டர் கூட்டம் வந்துடணும். நீங்கள் வந்துட்டிங்கன்னா அவங்களை திருப்திப்படுத்த முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அது வரைக்கும் சஸ்பென்ஸ், இந்த படம் என்ன மாதிரி படம்ங்கிற ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்கேன். நிச்சயமா உங்களுடைய கடந்த காலம் நிகழ்காலம் பற்றி பேசியாச்சு. கடந்த காலம் அப்படின்னு பேசும்போது உங்களோட கற்பனை வளத்தை பொறுத்த வரைக்கும் பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும், கடந்த காலம் அப்படின்னு சொல்கிறத விட. ஸோ அதை பற்றி பொற்காலத்தை பற்றி பேசியாச்சு, நிகழ்காலம் இப்போ இருக்க ப்ராஜெக்ட் பற்றி பேசியாச்சு. இப்போ ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் உங்களோட ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா சமீபத்தில் ஒரு விழாவில் பார்த்துருந்தோம், பாக்யராஜ் சாரோட ப்ரொடக்ஷனில் நீங்கள் படம் பண்ணுறதா ஒரு செய்தி கேள்விப்பட்டிருந்தோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். அது என்ன மாதிரியான ஒரு... இல்லை, பாக்யராஜ் சார் ப்ரொடக்ஷனில் நான் படம் பண்ணுறதில்லை. என்னுடைய ப்ரொடக்ஷனில் பாக்யராஜ் சாரை டைரக்ட் பண்ண வைக்கிறது. அதுதான் அப்பா நமக்கு தொடர்ந்து செஞ்சிட்டே இருப்பார். ஒரு நாளைக்கு பையன் திருப்பி செய்யணும்ல அப்பாவுக்கு. அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், அப்பாவுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கணும். சின்ன வயசில் அவர் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருப்பார். பையனை வளர்க்குறதுக்காக அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார். இன்றைக்கி உன் கையில் 4 காசு வந்ததுன்னு நல்ல ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் அப்பாவை சாப்பிட வைக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா பையனுக்கு இருக்கிற மாதிரி எல்லா சிஷ்யனுக்கு இருக்குமான்னு தெரியாது, பட் எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த வாழ்க்கையே எனக்கு வந்து அவர் மூலமாக எனக்கு கிடைச்சது தான், மிஸ்டர் பாக்யராஜ் சார் மூலமாக. அதனால் இப்போ நான் இந்த படத்தோட வெற்றியை நான் எப்படி கொண்டாடலாம்னு நினைக்கிறேன்னா, இந்த கோடிட்ட இடங்கள் நிரப்புக வந்து வெற்றியை நான் எப்படி இப்போ நான் சொல்லிட்டேன் வெற்றின்ட்டு. இந்த ஒரு அதீத நம்பிக்கை தான் என்னை சினிமாவில் தக்க வைக்கிற ஒரு விஷயம். இந்த வெற்றியை நான் வந்து எப்படி கொண்டாடலான்னு பார்க்குறேன்னா, பாக்யராஜ் சாரை வந்து ஒரு படத்தை இயக்க சொல்லி அந்த படத்துக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி அந்த படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணுறது. இதுக்கு என்கிட்ட வசதி இப்போ இல்லை. எனக்கு வந்துருன்ற நம்பிக்கை இருக்குது. அது இந்த படத்து மூலமாக வந்துரும்னு இருக்குது. வாழ்க்கையில் நம்ம செஞ்சு முடியும் போது கடைசியில் யோசித்து பார்த்தோம்னா, நான் 100 படம் டைரக்ட் பண்ணேன். டி நகரில் பாதி என்னது, இதெல்லாம் ஒரு பெருமை, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் எங்கள் டைரக்டருக்கு நான் இப்படி பண்ணேன். இப்போ சாந்தனு நான் இந்த படத்தில் அறிமுகப்படுத்துறது, அதன் மூலமாக அவர் ஏற்படுத்த போகிற பரபரப்பு எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த மாதிரி மறுபடியும் அதே மாதிரி இப்போது பாக்யராஜ் சார் மாதிரி பெரிய லெஜெண்ட்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபங்க்ஷனில் மட்டுமே கூப்பிட்டு அவங்கள கௌரவப்படுத்துறது. இவர் தெரியுமா, ஒரு பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லுவோமே தவிர அவங்களுக்கு பட வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அது ஒரு மெடல் மாதிரி ஆயிடுறாங்க அவங்க எல்லாருமே, ஒரு பெரிய விருதுகள் மாதிரி அவங்க எல்லாரையும் நம்ம பத்திரமா பொக்கிஷமா பாதுகாக்கிறோமே தவிர மறுபடியும் நம்ம அவங்கள மறுபடியும் அதே மாதிரியான ஒரு துடிப்போட பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகள் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. இவங்க ஒதுக்க ஆரம்பித்த உடனேயும் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய அவமானம் ஆகிடுது, வருத்தம் ஆகிடுது. அந்த வருத்தம் வந்து ஒருத்தருடைய கிரியேட்டிவிட்டி வந்து குறைச்சிடுது. அதனால் நான் என்ன நினைக்கிறேன், எங்கள் டைரக்டருக்கு தோல் சேர்ந்து கூட போய் அப்புறம் தோல்விங்கிறது நிறைய பேர். உதாரணத்துக்கு திரு கே பாலச்சந்தர் அவர்கள் வந்து 100 படத்தில் 75 படம் ஃபெயிலியர். 25 படம் தான் அவருடைய படங்கள் ஓடி இருக்குது பெருசாக. ஆனால் மீதி 75 படமும் அடுத்த வருஷம் எடுத்தால் ஓடும். பாலச்சந்தருடைய தோற்று போன எல்லா படங்களும் அடுத்த வருஷம் எடுத்தால் ஓடும். அந்த மாதிரி படங்களை கொஞ்சம் முன்கூட்டி பண்ணியிருக்காரு. அதனால் தோல்விங்கிறது எல்லா கலைஞனுக்கும், ஸ்ரீதருக்கும் வந்திருக்கு, எல்லாருக்கும் வந்திருக்கு. அதனால் பாக்யராஜ் சாருடைய 2 படங்கள் ஏதோ ஒன்று ஓடலைன்னா உடனே அவர் ரொம்ப பின்தங்கி போயிட்டாருலாம் அர்த்தமே கிடையாது. அவர்கிட்ட இன்னமும் அந்த கிரியேட்டிவிட்டி அப்படியே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கோடிட்ட இடங்கள் நிரப்புக படத்தில் நான் வந்து சாந்தனுக்கு கதை சொல்ல விரும்பல, ஒரு சின்ன ஒரு ஐடியா மட்டும் சொன்னேன், இந்த படம் இந்த மாதிரின்னு. இவர் சும்மா எல்லாம் போய் பாக்யராஜ் சார்ட்ட சொல்லிட்டாரு, இந்த கதை வந்து இந்த மாதிரின்னு. நைட்டு 11:45 மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு. நைட்டு 11:45 மணிக்கு ஒரு ஆண் குரல் கேட்டால் நமக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். என்னடா யார் குரல் கேட்டாலும் கோபமாக தான் இருக்கும் எனக்கு. இல்லை, எனக்கு வந்து இந்த ஆண் குரல் கேட்டால் ரொம்ப கோபமாக இருக்கும். பெண் குரலுங்கிறது ஒரு கவிதை மாதிரி. சரி, ராத்திரி 11:45 ஏன் ஒரு கவிதை கேட்கக்கூடாது அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு எடுத்து ஒரு அசால்ட்டாக கேட்டோம்னா அவர் சொன்னார், இந்த மாதிரியா சோனு வந்து சொன்னால், சாந்தனோட பேர் சோனு வந்து சொன்னால் இந்த கதை எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு, சரி இந்த படத்தில் நீ இருக்கிற, இந்த கதை இப்படி போனால் அப்புறம் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ சும்மாவா இருப்ப அப்படின்னு கேட்டார்.
நான் சொன்னேன், இல்லை சார், இந்த கதையில் சோனுக்கு சொல்லாத ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதி இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதான் நான் பார்த்தேன், அது இல்லாமல் நீ எப்படி படம் பண்ணுவேன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னமும் அந்த ஷார்ப்னஸ் வந்து அப்படியே இருக்குது அவர்கிட்ட. இந்த கதைக்குள்ளே இது இருந்தால் தான் சரியாக இருக்கும்லாம் அவருக்கு தெரியும். அதனால் அந்த மாதிரி நிறைய சரியான விஷயங்கள் இந்த கோடிட்ட இடங்கள் நிரப்பல் இருக்குது. இந்த படத்தோட வெற்றிக்கு பின்னாடி நிச்சயமாக எங்கள் டைரக்டரை வந்து டைரக்ட் பண்ண வச்சு நான் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது என்னுடைய ஆசை. நிச்சயமா தீராத ஒரு படைப்பாற்றல் உங்ககிட்ட இருக்கிறது தான் உங்க மேல தீராத ரசனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தமிழக மக்களுக்கு இருக்கு. அது மாதிரியான இன்னும் வருங்காலத்துல இன்னும் நிறைய படங்களும் நிறைய புதுமையும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். இந்த பொங்கல் உங்களுக்கு ரொம்ப வெற்றி பொங்கலாகவும், நீங்க இருந்ததுனால எங்களுக்கு இன்னும் ரொம்ப இனிப்பான ஒரு பொங்கலாகவும் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த இடத்த அலங்கரிச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. முதல்ல சொன்ன மாதிரி இந்த நியூஸ் 18 மூலமாக என்னுடைய பேட்டி வெளியாகிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா நான் ரொம்ப மதிக்கிறேன் மக்களையும், இந்த மாதிரியான ஒரு சேனல் எல்லாமே. இந்த பொங்கல் எனக்கு எப்படி சிறப்பாக இருக்கும்னா, இன்றைக்கி வெளியாகிற இந்த படம், இதுக்கு கிடைக்கிற கைத்தட்டல், இதுதான் இந்த பொங்கலோ பொங்கல்னு கத்துவாங்க இல்லையா, அந்த பொங்கல் வந்து எனக்கு இந்த கைத்தட்டல் மூலமாக கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த உற்சாகமும் ஆரவாரமும் டெஃபினட்டாக அடுத்தடுத்து நான் நல்ல படங்கள் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாமையும், அதை நான் சரியாக பயன்படுத்திக்குவேன். நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி என்னுடைய படம் மட்டுமே இல்லை, இந்த மாதிரி வித்தியாசமான முயற்சிகளுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். நன்றி. பார்த்திபன் சார் கூட ரொம்ப அழகான ஒரு இன்டர்வியூ பார்த்தோம். அவர் சொன்ன மாதிரி ரசனையை மேம்படுத்தக்கூடிய நல்ல படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. நல்லா பாருங்க, நல்லதையே செய்யுங்க, நல்லதையே நினைங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. இது நியூஸ் 18 தமிழ்நாடு.